கவனிடுங்க. Question number 27. இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஜிபிபி இன்கம் ஃபுல் சம் எப்படி கம்ப்யூட்டேஷன் போடணும் இந்த சம் தான். உனக்கு ஒரு P&L கொடுத்துருப்போம். நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ஒரு P&L ப்ளஸ் உன்னோட ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா உன்னோட நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அது நெட் ப்ராஃபிட் இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் கிடையாது. நெட் ப்ராஃபிட் நம்ம என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்? இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். tax profit for the purpose of tax, that is income from PGBP கண்டுபிடிக்க போறோம். எந்த ப்ராஃபிட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்? நெட் ப்ராஃபிட். இது நம்ம டாக்ஸ் கட்ட எடுத்துக்க கூடாது. அதுக்கு பதிலா நம்ம டிஸ்அலவன்ஸ் ஆட் தப்பு அதெல்லாம் ஆட் லெஸ்லாம் பண்ணி வேற ஒரு நம்பர் நம்ம என்ன எடுத்துட்டு வர போறோம்? இன்கம் from PGBP. So first starting point net profit as per P&L 50000 ரூபாய். கரெக்டா ராஜா? அடுத்தது add disallowances if debited to P&L. debited wrongly லாம் கிடையாது. debited to P&L ல டெபிட் ஆகி அது தப்புனா இந்த இடத்துல ஆட் பண்ணு. P&L ல டெபிட் ஆகல சார், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம், அந்த இடத்துல தப்பு இருக்குனா தனியா ஆட் பண்ணி இங்க ஆட் பண்ண கூடாது. நான் சொல்றது புரியுதா ராஜா? ஆட் தான், ஆனா நான் இங்க என்ன ஹெட்டிங் எழுதி இருக்கேன்? disallowances if debited to P&L. P&L ல டெபிட் பண்ணி அது தப்புனா இந்த இடத்துல ஆட் பண்ணு. வேற ஏதோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல தப்பு இருக்கு சார், இவனோட இன்கம் நான் ஏத்தணும் அப்படி இன்கம் ஏத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அது எங்க ஆட் பண்ணணும்? தனியா கீழ இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் disallowances if debited to P&L. அடுத்து கொஞ்சம் இடம் வந்துட்டு இன்கம் credited to P&L. if credited இல்ல, income credited to P&L but not chargeable under this head. அதர் எக்ஸ்பென்ஸ் அதர் இன்கம் கொடுத்துருப்பான்ல, அதர் இன்கம்ல பாதி இன்கம் பேட் டெப்ஸ் ரெக்கார்ட் தவிர மீதி எந்த இன்கம் எங்க வராது? பிஜிபில வராது. எல்லாமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸ் எங்கேயோ போகும், இங்க வரக்கூடாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்? நீ லெஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இன்கம் இதுக்குள்ள இருக்குல்ல, இந்த சைடுல போற கிரெடிட் சைடு டோட்டலா இதான் நெட் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப நெட் ப்ராஃபிட்ல அதர் இன்கம்ஸ் இருக்குல்ல, அதர் இன்கம் லெஸ் பண்ணி அந்த ஹெட்டுக்கு என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? லெஸ் எடுத்து. இப்போ இது மாதிரி இத மட்டும் எழுதி முடிச்சிட்டு கவனம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது? அடிஷனல் இன்ஃபர்மேஷனை பார்க்கவே கூடாது. அடிஷனல் இன்ஃபர்மேஷனை பார்க்கக்கூடாது. கோ த்ரூ த P&L. ஃபர்ஸ்ட் P&L ஓட டெபிட் சைடு பாரு. P&L ஓட டெபிட் சைடு ட்ரேடிங்ல ஒன்றும் பெருசா இருக்காது. P&L பாரு. ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்கான். சேலரி நார்மலா சேலரி எக்ஸ்பென்ஸா ஒத்துக்கலாமா ஒத்துக்க முடியாதா? அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் விட்டு நார்மலா சேலரி ஒத்துக்கலாமா ஒத்துக்க முடியாதா? ஒத்துக்கலாம். ரெண்ட் அண்ட் டாக்ஸ் ஒத்துக்கலாமா ஒத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ரெண்ட் அண்ட் டாக்ஸ் எங்க 30 ரெண்ட் அண்ட் டாக்ஸ் எங்க 30. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 3613. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 3613. டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ஸ்ல போட்டுக்க டெப்ரிசியேஷன் தப்பு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 32 படி நம்ம என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன். அப்ப அக்கவுண்ட்ஸ்ல போட்ட டெப்ரிசியேஷன் இஸ் ராங். அப்ப என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணிக்கணும். டெப்ரிசியேஷன் இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1,05,000 கொடுத்திருக்கான். 1,05,000 அப்படியே படிச்சிட்டு வந்தீங்கன்னா போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் நார்மல் எக்ஸ்பென்ஸ் தான் வந்துடும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ்ங்கறோம். சேல் ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது கேபிட்டல் கெயின். அதுல ஒரு லாஸ் நம்ம எங்க க்ளைம் பண்ண கூடாது? இங்க க்ளைம் பண்ண கூடாது, அங்க போய் க்ளைம் பண்ணிக்கும். அப்ப எப்படி ப்ராஃபிட் கிரெடிட் ஆயிருச்சுனா லெஸ் பண்றியோ, லாஸ் டெபிட் ஆயிருச்சுனா என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். கரெக்ட்டா ராஜா? அதெல்லாம் எக்ஸ்பென்ஸா காட்ட முடியாது. அப்போ லாஸ் ஆன் ஷேர்ஸ் 8100. அப்புறம் அதர் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருக்கான், நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்கான். இப்போ பண்ணது தெரியுமா? இது பேர் தான் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி P&L some items will be disallowed. இது என்னது? ஆன் தி ஃபேஸ் some items will be disallowed. பார்த்தாலே தப்புன்னு தெரியும். இப்போ நான் அடுத்த क्वेश्चनல படிக்கிற தப்பு என்ன சொல்றியா? to admin charges னு கொடுத்திருக்கான். நார்மலா to SGST penalty claim can be claimed under section 37(1) general direction claim பண்ணலாம். if it is not an offense, if it is for offense cannot be claimed. நான் offense இல்லன்னு சொல்லி assumption எடுத்துட்டா கரெக்ட்டா தப்பு இல்லையா? கரெக்ட்டா தப்பா? கரெக்ட். அப்ப என்ன பண்ண தேவை? எதுவும் பண்ண தேவை. GST paid 43B எனி டாக்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்பென்ஸா claim பண்ணிக்கலாம். 43B பே பண்ணி தான் பண்ணிக்கலாம், claim பண்ணிக்கலாம். GST paid னே சொல்லிட்டான், தப்பு கிடையாது. இன்ட்ரஸ்ட் சார் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். அது உள்ள என்ன ஸ்ப்ளிட் அப் கொடுத்தாலும் நம்ம செக் பண்ண முடியும். அது வரையும் ஆன் தி பேஸ் ஓகே. இன்ட்ரஸ்ட் டு பேங்க்
on missionary term loan interest to bank IOBC 3613 நீ கேபிட்டல் அசெட்டும் வாங்கலாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ஓகே டெப்ரிசியேஷன் தப்பு அத பண்ண ஆட் பண்ண இது ஆன் தி பேஸ் என்னது தப்பு இப்போ இதே மாதிரி இந்த விஷயத்துக்கு ஆன் தி பேஸ் ரேட் தப்பு பார்த்தாச்சா கிரெடிட் சைடுல பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் UDA இருக்கு இன்கம் ஃப்ரம் UDA சார்ஜ் எக்ஸம்ட் ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் UDA இஸ் எக்ஸம்ட் 1032 1034 டிவிடெண்டா அப்ப 1033 1033 ல எக்ஸம்ட் அப்போ எக்ஸம்ட்ங்கற அடுத்த விஷயம் இன்கம் வரக்கூடாதுல இந்த ஹெட்டுக்குள்ள இன்கம் ஃப்ரம் UDAங்கிறது அதர் சோர்ஸ் அப்ப என்ன பண்ணணும் இன்கம் ஃப்ரம் UDA என்ன பண்ணணும் இந்த இடத்துல மைனஸ் லெஸ் பண்ணு இதை எடுத்து எங்க போடணும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல இன்கம் ஃப்ரம் UDA 2400 லெஸ் டிடக்ஷன் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 1033 2400 ஜீரோ அந்த ஹெட்டுக்கு போய்டும் இது இந்த ஹெட்டா இல்லையா இந்த ஹெட் கிடையாது அப்ப இது வந்து இது எல்லாமே நான் என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்கேன் ஆன் தி பேஸ் ஆஃப் தி P&L நான் ரெண்டு எடுத்து ஆட் பண்றேன் ரெண்டு எடுத்து லெஸ் பண்றேன் நெக்ஸ்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோயே டிவிடெண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கம்பெனி கொடுத்திருக்கான் which is exempt எனக்கு தெரியும் பட் இன்கம்ல இன்க்ளூட் ஆயிருக்குல அது PGP ல அதர் சோர்ஸ்ல exempt இந்த இடத்துல என்ன பண்ணிடணும் லெஸ் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் நெட்னு கொடுத்திருக்கான் exempt பட் இந்த இடத்துல என்ன பண்ணிடணும் ஸ்டில் நாட் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட்டா என்ன பண்ணிடணும் லெஸ் பண்ணிட்டு இதெல்லாமே ஆன் தி பேஸ் ட்ரீட்மென்ட் பட் நம்ம உள்ள அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் உள்ள சம்ஸ் போட முடியும் இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் போலாமா ஃபர்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் some stocks were omitted in the opening stock and closing stock some stocks were omitted closing stock under value பண்ணிட்டேன் opening stock under value பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி ட்ரிக் சொல்லியிருக்கேன் different side same effect same side different effect நம்ம closing stock under value பண்ணா profit under value ஆகும் different side same effect same side different effect opening stock under value பண்ணா profit ஏறிடும் opening stock ஏத்தனா profit கம்மியாகும் கரெக்ட்டா ராஜா அதான் same side different effect different side same effect கரெக்ட்டா அப்ப closing stock கம்மி பண்ணிருந்தா profit என்ன இருக்கும் closing stock கம்மி பண்ணிருந்தா profit என்ன இருக்கும் கம்மியா இருக்கு ஏனா different side same effect அப்ப closing stock குறைச்சிட்டியா profit என்ன இருக்கும் இப்போ என்ன பண்ணனும் அத add பண்ணனும் அப்ப தனியா add under valuation of closing stock 18000 opening stock குறைச்சிருந்தா profit என்ன இருக்கும் இப்போ என்ன பண்ணனும் less over sorry அதே under valuation of opening stock 9000 less இங்க போடக்கூடாது இங்க போடக்கூடாது இங்க போடக்கூடாது இங்க போடக்கூடாது தனியா salary னு ஒன்னு படிச்சோம் தெரியுமா salary includes 10000 paid to brother which is unreasonable to the extent of 2000 disallowed 8000 unreasonable pay அந்த salary includes மொத்தம் salary எவ்வளவு 60000 ரூபாய் இருக்கு அதுல 10000 ரூபாய் வந்து பிரதர் கொடுத்தது அதுல 2000 ரூபாய் தப்புன்றான் 2000 will be disallowed under section 40A2 payment made to relatives அப்போ salary to brother 40A2 எவ்வளவு 2000 ஆட் பண்ணி எல்லாத்துக்கும் நோட்ஸ் 1 நோட்ஸ் 2 நோட்ஸ் அது எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுங்க இதுக்கு நோட்ஸ் தேவையில்லை இதுக்கு நோட்ஸ் கொடுங்க கீழ கரெக்ட்டா அடுத்து பாரு the whole amount of printing and stationery was paid in cash by one time payment தான் மொத்த printing and stationery ஒரே டைம் பே பண்ணிருக்கான் மொத்த printing and stationery எவ்வளவு இருக்கு பார்த்தா 23600 ரூபாய் இருக்கு 10000 மேல cash payment பண்ண கூடாதா 40A capital 3 23200 disallowed என்னது பேமெண்ட் எக்ஸீடிங் 10000 by way other than by way of account by check or ECS நான் சொன்னேன் தெரியுமா TDS பிடிக்கலனா ஒரு செக்ஷன் வரும் 40A2 வரும் 40A3 வரும் 40 small a 40 capital A கன்ஃபார்ம் क्वेश्चन இருக்கும் அடுத்து பாரு depreciation provided in the profit and loss was 1,05,000 P&L எவ்வளவு கொடுத்திருக்கானா 1,05,000 based on the data எப்படின்னு பார்த்தீங்கன்னா opening return down value 4,20,000 இருக்கான் இந்த இடத்துல போட்டுக்கணும் அழிச்சிக்கிறேன் 4,20,000 return down value purchase 1790 நினைக்குது more than 180 less than 180 170,090 more than 180 70,000 அப்ப total unclaimed 4,90,000 two plants was sold என்னைக்கு வித்தறதுல தேவையில்ல sold 50,000 4,40,000 depreciation claim பண்ணிக்கோ இதுல எத்தனை percent plant and machinery க்கு 15% 4,40,000 15% போடு 66,000 அதான் depreciation claim பண்ண முடியும் under section 32 இந்த depreciation தப்பா கடைசி original depreciation மைனஸ் பண்ணனும்ல depreciation நீ ஆட் பண்ணல மேல அப்ப original depreciation மைனஸ் பண்ணனும்ல கீழ தனியா
depreciation under section 32 66,000. இதுக்கு calculation supporting notes ல கொடுத்துருக்கோம். அடுத்து பாரு rent and rents include GST liability of 3,400. rent and rents னா ரேட்னா tax உண்டு. GST liability 3,400 paid on 7/4 ஏப்ரல் 7ஆம் தேதி பே பண்ணிடலாம். டியூ டேட் that is 31st March முடிஞ்சு 7 நாள்ல. 43B ல எப்போக்குள்ள பே பண்ணாலே போதும். ஐடியில் that is due date of ID return குள்ள பே பண்ணா போதும். இவன் 31st March முடிஞ்சு 7 நாள் லேட்டா பே பண்ணிருக்கான். that is 7th April. அது வித்தின் டியூ டேட்டா இல்லையா? அப்ப டிசல் வருமா வராது. 43B படி அலோவ்டு தான். if it is after 30th September இருந்ததுன்னா பிரச்சனை. இப்போ ஜூலை ஏப்ரல்ங்கிறது பிரச்சனை இல்ல, டிசலோட் இல்ல. கீழ நீ நோட்ஸ் எழுதினா போதும். எதுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. கீழ நீ என்ன பண்ணிடணும் நோட்ஸ். ஏன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீ எடுத்துக்கலல, ஏன் எடுத்துக்கல நீ என்ன பண்ணிடணும் நோட்ஸ். அதர் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் 2,000 paid as donation to public charitable trust. டொனேஷன் பே பண்ணலாம், எக்ஸ்பென்ஸா பே பண்ண முடியாது. ஏதாவது செக்ஷன் இருக்கா? டொனேஷன் பே பண்ணதெல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ண முடியாது. உன்னோட பிசினஸ் பிஜிபிபி பர்பஸா இருந்ததுன்னா நீ 37ல க்ளைம் பண்ணலாம். டொனேஷன் இஸ் நாட் ஃபார் பிஜிபிபி பர்பஸ். எங்க கொடுத்திருக்கானா டொனேஷன் டு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொடுத்திருக்கான். அப்ப 30ல இருந்து 36 வரை இந்த செக்ஷனும் இல்ல. 37லயும் அது பிஜிபிபி பர்பஸா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், க்ளைம் பண்ண முடியும். பிஜிபிபி பர்பஸ் கிடையாது. சோ என்ன பண்ண முடியாது, க்ளைம் பண்ண முடியாது. சோ அது எங்க இருக்கான், அதுனா ஜெனரல் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள இருக்கான். அப்ப ஜெனரல் எக்ஸ்பென்ஸ்ல 2000 ரூபாய் தப்பு தானே. அப்போ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு 2000 ரூபாய் பே பண்ணது என்ன பண்ணிடணும் நீ ஆட் பண்ணி. क्वेश्चन முடிஞ்சிருச்சா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு. இது லெஸ் பண்ண அதுல இருந்து அப்புறம் இத ஆட் பண்ணி லெஸ் பண்ணா ஆன்சர் அது இன்கம் ஃப்ரம் பிஜிபி. அது பக்கம் 1,90,300. இது இல்லாம ஆட் பண்ணவா 1,90,300 ஆட் பண்ணா 1,02,40,300. 2,40,300 ரெண்டு ஆட் பண்ணா 2,40,300. இது சேர்த்து ஆட் பண்ணியா? அப்ப 1,40,000 ஆமாடா. 1,40,000 அப்ப 1,90,300 minus 2,400 1,879,000 1,87,900 79,000 1,87,900 கரெக்ட் தான். 1,87,900 இவங்க 79,900 1,87,900 add 18,000 less 9,000 less 66,000 1,30,900 income from PGB. கரெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் போடாம அப்படியே வாயாலே ஆன்சர் சொல்றேன், நீ போட்டுக்கிறியா? கவனி. எப்படி போல நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா profit 5 லட்சம், net profit 5 லட்சம். on the base depreciation மட்டும் தப்பு. கிரெடிட் சைடுல டிவிடெண்ட் இன்கம் ஃப்ரம் UDI தப்பு. ஆன் தி பேஸ் பார்த்தாச்சு. இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிச்சிட்டு வரேன், நீ ஆன்சர் சொல்லு. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் 46,000. அட்மின் சார்ஜஸ் போட்டுருக்காங்கல 40,000 ரூபாய் கமிஷன் டு பிரதர். மார்க்கெட் வேல்யூ 36,000 ரூபாய் தான். சோ 10,000 எக்ஸ்ட்ரா. அப்ப 10,000 தப்பா 48 to 10,000 ஆட் பேக் பண்ணி. ஏன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் போட்டு நீ ப்ராஃபிட் என்ன பண்ணிட்ட, குறைச்சிட்ட. இப்போ நீ ப்ராஃபிட் என்ன பண்ணு, திருப்பி ஏத்தி 10,000 ஆட். அசஸி பெய்ட் 33,000 இன் கேஷ் டு a transporter. allowed kilo note எழுதி 40 A3 will not be deducted since it is covered under exception. GDS 6DD. Sum of 4,000 was paid as salary. நல்ல படிங்க, சூப்பர் பாயிண்ட். Sum of 4,000 per month was paid as salary to someone which is not accounted in P&L. expense ரெக்கார்ட் பண்ணாம வச்சிருக்கான். சார் எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் பண்ணாம வச்சா என் profit கம்மியா தான இருக்க போகுது. தப்பு கிடையாது. எங்க இருந்து அந்த காசு கொடுத்தேன்னு கேட்போம். கணக்குல வராத காசு, கணக்குல வராம நீ எக்ஸ்பென்ஸும் பண்ண கூடாது. கணக்குல வராம என்ன பண்ண கூடாது, எக்ஸ்பென்ஸும் பண்ண கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் கிரெடிட் வந்தா பிரச்சனை. அன்எக்ஸ்பிளைன்டு அக்கௌண்ட்ல கிரெடிட் வந்திருக்கு, அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எந்த ரீசனுக்குன்னு வந்துச்சுன்னா அது அன்எக்ஸ்பிளைன்ட் கேஷ் கிரெடிட் பிரச்சனை. 60% டாக்ஸ். அன்அக்கௌண்டட் மணி, கணக்குல வராத பணம். அன்அக்கௌண்டட் அப்படின்னா கணக்குல வராத பணம். அடுத்தது அன்அக்கௌண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு புல்லியன்லாம் வாங்கி வச்சிருக்கோம், ஆனா கணக்குல வரல. அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை. கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க கோல்டு புல்லியன்ஸ் அது இது நிறைய வாங்கி வச்சிருக்கா, அதெல்லாம் பாதி மட்டும் தான் கணக்குல வந்திருக்கு. ஒரிஜினலா இருக்கிறது 450 கோடி, கணக்குல வந்திருக்கு 20 கோடி தான் கணக்குல வந்திருக்கு. அதுவும் பிரச்சனை. எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் என்ன பிரச்சனை, நீ இப்போ கார் வாங்கி வச்சிருந்தா பிரச்சனை. இந்த கார் எங்கே வந்து கேட்பா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்போம். நீ சும்மா ஒரு இடத்துல என்ன பண்ணிட முடியாது. நம்ம வந்து காசா வச்சிருந்தாலும் பிரச்சனை, கோல்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை. கோல்டா வச்சிருந்தாலும் பிரச்சனை. கோல்டுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், ஒன்றை கேட்போம். அதே மாதிரி இப்போ சேலரி ஒருத்தர் 4,000 ரூபாய் கொடுத்துருக்க, 45,000 ரூபாய் சேலரி பே பண்ணிருக்கல, அந்த 45,000 ரூபாய் எங்கேருந்து காசு வச்சு கணக்கு காட்டணும்ல. அப்போ ஏன் நீ காட்டாம விட்டுருக்க, சார் இல்லை சார் நான் வந்து ரீசனபிளாகவே மறந்துட்டேன் எக்ஸ்பென்ஸ் போட அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், விட்டுருவான்.
நீ ஃபர்கட் வேணுனே மறந்துருக்க, உன்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணிடுவோம், அந்த 45,000 ரூபாய் உனக்கு இன்கம் ஆட் பண்ணிடுவோம். அதோட 4,000 ரூபாய் பர் மந்த் சேலரினா வருஷத்துக்கு எவ்வளோ? 48,000. 48,000 நான் தெரியாம சேலரியா போட மறந்துட்டேன் சார், P&L டெபிட் சைட்ல, அதனால தான் சார் விட்டு போனேன் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா விட்டுருவோம். நீ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஸாவே நீ என்ன பண்ணிக்கலாம், அதை நீ கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல வாலண்டியரா நீ பண்ணிருக்க அப்படின்னு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா அந்த 42,000 ரூபாய் உனக்கு இன்கம்னு போட்டு 42,000 ரூபாய்க்கு என்ன பண்ண சொல்லிடுவான், டாக்ஸ். இந்த இடத்துல நான் என்ன அசம்ஷன் எடுத்துக்கேன்னா, ஐ ப்ரூவ்டுன்னு சொல்லி அசம்ஷன் எடுத்துட்டோம்னா நோ ட்ரீட்மெண்ட். ஓகே, புக்லேயே 2 அசஸ்மெண்ட்டும் போட்டிருப்போம். சம் ஆஃப் அடுத்தது பேங்க் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி பெய்ட் அப் டு 31st March வந்து 20,000, பேலன்ஸ் பெய்ட் இன் October. மேல பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 60,000, இன்ட்ரெஸ்ட் பி பெய்டா பேயபிளா இருக்கலாம், பெய்டு 43 36 1 3 அங்கேயும் பெய்டு தான், 43B-லயும் பெய்டா தான். இவன் என்ன பண்ணிருக்கான், மொத்தம் 60,000 மேல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், கீழே வந்து 20,000 ரூபாய் தான் வந்து மார்ச் வரைக்கும் பே பண்ணிருக்கான், மீதி எல்லாமே அக்டோபர்ல பே பண்ணிருக்கான். செப்டம்பர்ல பே பண்ணி தவிர கிளைம் பண்ணலாம், அக்டோபர்ல நெக்ஸ்ட் இயர் ஆயிட்டா இந்த வருஷத்துக்கு 40,000 ரூபாய் டிசலவ். ஏன்னா 20,000 ரூபாய் தான் பெய்டு, மீதி 40,000 ரூபாய் டிசலவ். அடுத்தது ஹவுசிங் லோன் பிரின்சிபல் ரீபேய்டு 50,000 and details to residential house property which was self occupied. இதெல்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஹெட்டுக்கான டீடைல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளோனா 50,000 ரூபாய் பே பண்ணியிருக்கானா பிரின்சிபல் ரீபேமெண்ட்டு, 23,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கானா. ஓகே, 23,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் என்னவா காமிச்சிருவேன், லாஸாக காமிச்சிருவேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செல்ஃப் ஆக்குபைட் தான் 50,000 ரூபாய் ADCல டிடெக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நடத்தல, பின்னாடி நடத்துறேன். ஹவுசிங்ல இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே கிளைம் பண்ணிடுவோம். பிரின்சிபல் போர்ஷன் நம்ம எங்க கிளைம் பண்ணலாம், ADCல சாப்டர் 6 கடைசியாக கிளைம் பண்ணலாம். அது இந்த இடத்துக்கு பிரச்சனை கிடையாது, எதுவும் சம்பந்தம் கிடையாது. டெப்ரிசியேஷன் அலோவபிள்னு கொடுத்து ஓப்பனிங் WDV 12 லட்சம், ஓப்பனிங் WDV எவ்வளோ 12 லட்சம், அடிஷன் 2 லட்சம், அப்போ 12 + 2 14 லட்சம். கரெக்டா? அது என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ஓப்பனிங் WDV 12 லட்சம், அடிஷன் டியூரிங் தி இயர் மோர் தென் 182 lakhs ஆஃப், டோட்டல் அடிஷன் 4 lakhs ஆஃப். அப்போ லெஸ் தென் 180 எவ்வளோ 2 lakhs. அப்போ 12 more 180, 12 2 less 182 total 60. அப்படியே 16 டெப்ரிசியேஷனா, இல்ல 16க்கு 2க்கு ஆஃப் டெப்ரிசியேஷன், 14க்கு ஃபுல் டெப்ரிசியேஷன். கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், தனியா மைனஸ் பண்ணி போட்டா ஆன்சர். ஓகேவா ராஜா? இதுக்கு நான் சம்ஸ் நிறைய அனுப்புறேன், நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சாப்டர் மட்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஆன் த பேஸ் எதெல்லாம் தப்போ நீ என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணி ஆன் த பேஸ் எதெல்லாம் தப்போ நீ என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் படிக்கணும். படிச்சுட்டு இன்க்ளூடா இல்ல அப்படின்னா நீ ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணணும். டிடக்ஷன் அப்படின்னா லெஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணி. புரியுதா? மேல உள்ள P&L டெபிட் பண்ணிருக்கல, அதுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான், அதை பார்த்து கரெக்டா தப்பா நீ என்ன பண்ணிடணும், ட்ரீட்மெண்ட். புரியுதா ராஜா? ரிமைனிங் சம்ஸ் நான் அனுப்புறேன், நீ ப்ராக்டிஸ் பண்ணு. அந்த சம்ஸ் நான் அதுக்கப்புறமா திருப்பி சால்வ் பண்ணுவேன்.